நாங்கள் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து அவங்க வந்து 3 மாதத்தில் வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே செய்யல. இப்போ எங்கள் சர்வீஸ் ரோடு வந்து பாதையும் அடைச்சிட்டாங்க. அடைச்சி இப்போ எங்களை 5 கிலோமீட்டர் சுற்றி வர சொல்கிறாங்க. அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. எங்கள் ஊர் ஜனங்கள் வந்து ஏகப்பட்ட விபத்தில் சிக்கி தவிக்கிறாங்க. இன்னமும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையன் கால் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஜிஹெச்சில் தான் இருக்கா அப்படி இன்னமும். ஆனால் அரசு வந்து சொல்கிறாங்களே ஒழிஞ்சு வந்து கும்பலை கலைச்சி விட்டுட்டு போயிடுறாங்க. அரசுக்கு மனு 3 முறை கொடுத்து வந்து ரெக்கார்டு இருக்கு. இந்த பாருங்க பதில், இந்த பாருங்க ரெக்கார்டு 3 மாதத்துல மே மாதம் வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இது வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை, அப்படியே கிடக்கு. பாலம் கட்டி தரோம்னு சொல்லி சொன்னாங்க. பாலம் கட்டி தரோம்னு துரை வைகோ கையெழுத்து போட்ட லெட்டர் எங்க கிட்ட இருக்கு. பாலம் கட்டுறது முன்னாடி இப்ப காவேரி பாலத்தை நீங்க லாக் பண்ணிட்டீங்க. காவேரி பாலத்தை லாக் பண்ணீங்கல, நாங்க எப்பவும் போற சிக்னலை எதுக்கு ஓபன் பண்ணி விட்டீங்க? சிக்னலை நீங்க வச்சிருந்தீங்கன்னா இங்க இருந்த மக்கள், எங்க பிள்ளைங்க ஸ்கூல் பஸ் போறதுக்கோ, கல்லணைக்கு 2 பஸ், அதுல ஒரு பஸ் தான் வருது, 83 மட்டும் தான் வருது. 8:45 பிள்ளைங்களுக்கு பெல் அடிக்கும். இந்த பிள்ளைங்க பஸ்ல போக முடியாம நிக்குது. எத்தனை நேரத்துக்கு நாங்க பதில் சொல்றது? 13 கிராமம். அந்த போலீஸ்கார் கேக்குறாங்க, என்னங்க இத்தனை பேர் வேலைக்கு போறவங்க, ஃளைட்டுக்கு போறவங்க நிக்கிறாங்கன்னாங்க. 13 கிராமம். எங்க கிராமத்துல எத்தனை மக்கள் இருக்காங்க? அப்ப நான் எங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனசுல தெரியலையா? இந்த பாருங்க, இவங்க வீட்டுல ஒரு பையன் செத்து போய் 30 நாள் ஆகுது. கால உடைஞ்சு போச்சு. எல்லாருமே பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். என் பையன் இங்க தள்ளி விட்டு போயிட்டாங்க. சிக்னலே மதிக்க மாட்டேங்கிறாங்க. சார், ஒரே ஒரு நிபந்தனை, நீங்க காவேரி பாலம் ரிப்பேரா இருக்கு, வேலை ஆரம்பிங்க. நாங்களும் படிச்சவங்க தான், அதை புரிஞ்சுக்காதவங்க கிடையாது. வேலை ஆரம்பிக்கணும்னா சிங்கிள் ரோட்ல விடுறீங்க, தப்பு இல்ல. எங்களுக்கு சிக்னல் வச்சு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க. எங்க கல்லணை மக்கள் சந்தோஷமா போயிட்டு வரணும் சார், பாதுகாப்பா போயிட்டு வரணும். எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். நாங்க வந்து நாங்க சர்க்கார் பாளையத்து கிராமத்துல இருந்து பேசுறோங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாற்று பாதை வேணும். ஏன்னா இது முதல்ல இந்த நேராவே பாதை இருந்துச்சு. எங்க ஊர்ல இருந்து இப்படியே நேரா போற மாதிரி இருந்துச்சு. அந்த பாதை எடுத்துட்டு அங்கிட்டு சிக்னலோட உங்களுக்கு ஒரு பாதை போட்டு தரோம். நாங்க அதையும் சரின்னு அதையும் ஒத்துக்கிட்டோம். இப்ப அந்த பாதையை அடைச்சிட்டு நேரா பால் பண்ணைக்கு போங்கன்றாங்க. எத்தனை பேர் ஆக்சிடென்ட்? எங்க மாமாவே இறந்து போயிட்டாரு, என் கொழுந்தனாரே இறந்து போயிட்டாரு ஆக்சிடென்ட்ல. அது இந்த பாதை மாற்றுனால இறந்தாரு. எத்தனையோ பேர் கை கால் உடஞ்சு போச்சு. ஒரு பையனை புணத்தை வச்சு நாங்க போராட்டம் பண்ணிட்டோம். அப்ப எல்லாரும் வந்து சொன்னாங்க, சரி உங்களுக்கு நாங்க சப்பையை போட்டு தரோம், நீங்க பயப்படாதேன்னு. சப்பை ஆர்டர் ஆகி 3 மாசம் ஆச்சு. இன்னும் எந்த ஒரு ஏற்பாடுமே பண்ணல. இப்ப போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது வரைக்குமே ஆர்டர் பண்ணல. நாங்களும் ஒவ்வொரு தடவும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் 2 பேர்ல 13 கிராமம் நாங்க பாதிக்கிறோம். 13 கிராமத்துல சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஒரு அவசர ஆத்திரத்துக்கு எங்களால போக முடியாது. வேற எந்த ஒரு பாதையும் கிடையாது. ஒரு சின்ன குறுக்கு பாதையா சரி ஒரு தெருக்குள்ள பூந்து போலாங்கிறது. நாங்க ஒரு ஆத்த கடந்து போனோம். எப்படிங்க நாங்க போக முடியும்? போராட்டம் தப்புனா எப்படி நாங்க போராட முடியாது? அப்ப நாங்க எப்பதான் போராடுறது? நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு தீர்வு பண்ணுங்க, ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க, இல்ல ஏதாவது எங்களால இன்னமேட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தரா எங்களால சாவடிக்க முடியாது. என்னோட முக்கியமான கோரிக்கை இதுதான். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். என்னோட பிள்ளைங்க படிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு